ஹாய் மில்டன். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு விவகாரம் பெரிய பேசும் பொருளா இருக்கு. அமெரிக்காவின் சில முடிவுகளுக்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுத்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கூடவே சில முக்கியமான உண்மைகளையும் இணைத்து ஒரு முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தரப்போறேன். அமெரிக்காவின் திடீர் அறிவிப்பு. கதை எங்க தொடங்குதுன்னா, முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நாள் திடீர்னு ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. அது என்னன்னா, இந்தியால இருந்து வர பொருட்களுக்கு 25% வரி போடுவோம்னு சொல்லி சொல்றாரு. அவர் எதுக்கு அப்படி சொல்றாருன்னு பார்த்தா, உக்ரைன் போர் நடந்தப்ப இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய எண்ணெய் குறைஞ்ச விலைக்கு வாங்குச்சு. இந்தியா ரஷ்யாவுக்கு இன்னும் நெருக்கமா இருக்குன்னு சொல்லி குத்தி கட்டுறாரு. நண்பனா இருந்தாலும் சொல்லி அவர் பேசின இந்த விவகாரத்தை இன்னும் பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. இதுல அமெரிக்காவுடைய இரட்டை நிலைப்பாடு. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான உண்மை இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குனது இந்தியா மட்டும் தான் சொல்லி ட்ரம்ப் பேசுறாரு. ஆனா உண்மை அது கிடையாது. அமெரிக்காவின் நட்பு நாடுகளான ஐரோப்பிய நாடுகள் பலவும் ஏன் அமெரிக்காவுக்கு கூட மறைமுகமா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அவங்க யாரும் குற்றம் சொல்லப்படல. இந்தியா மட்டும் குறி வச்சு பேசப்படுறதுதான் இங்க கவனிக்கணும். மேலும் ரஷ்யா கிட்ட இருந்து அமெரிக்கா வெறும் எண்ணெய் மட்டும் இல்ல, இன்னும் பல பொருட்களை வாங்கிட்டு தான் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விவசாயத்துக்கு முக்கியமான உரங்கள், தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்தும் பலேடியம் மற்றும் அலுமினியம் போன்ற உலோகங்கள், பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு தேவையான ரசாயன பொருட்கள் மற்றும் மரப்பொருட்கள். இந்த உண்மைகளை எல்லாம் மறைச்சிட்டு இந்தியா மட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குற மாதிரி அமெரிக்கா பேசுறதுதான் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம். இந்தியாவின் உறுதியான பதில். ட்ரம்போட இந்த பேச்சுக்கு இந்தியா சும்மா இல்ல. வெளியுறவு அமைச்சகம் உடனே ஒரு அறிக்கை வெளியிட்டுச்சு. அதுல என்ன சொன்னாங்கன்னா, எந்த நாட்டும் போலவே இந்தியாவும் அதோடைய நலனை பாதுகாக்கிறதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கும்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க. இது அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு இந்தியா கொடுத்த நேரடி பதிலடி. இந்த விவகாரத்தோட காஷ்மீர் பிரச்சனை, ஈரான் மீதான வர்த்தகம் போன்ற சில விஷயங்களிலும் இந்தியா அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு பணியாம தனக்கு சாதகமான நிலைப்பாட்டை எடுத்துட்டு இருக்கு. மொத்தத்துல வர்த்தகம், அரசியல், வெளியுறவு கொள்கைன்னு எல்லாத்திலையும் இந்தியா தன்னுடைய நலனை விட்டு கொடுக்காம உறுதியா நிக்குது. இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன? இந்தியா எடுத்த இந்த முடிவு சரிதானா? கமெண்ட்ல உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.